வெல்கம் டு கோடை சமையல். இன்றைக்கி நம்ம கோடை சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அல்வா செய்ய ஒரு 10 நிமிஷமே போதும். இதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அவ்வளோ சுகர் எடுத்துக்கணும். 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய், முந்திரி, நெய், திராட்சை. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஏலக்காவையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் திராட்சையை வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கிளறிடலாம். இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறணும். இப்போ இதோட சுகர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கெட்டியாகாமல் இருக்க நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு தான் இது செய்யணும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரத்தில் ஒட்டலை. இதில் நம்ம வறுத்து வச்சு திராட்சை முந்திரி சேர்த்துடலாம். சிம்பிளான டேஸ்டான ஜவ்வரிசி அல்வா ரெடி. இந்த அல்வாவை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.